பேராசப்படுற இந்த ரோகிணிக்கு நம்ம சிட்டி ஒரு பாடம் கத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிட்டு நம்ம கதை சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிவிங்க. இதுக்கப்புறம் அதை பார்த்தீங்கன்னா முத்து நீங்க அந்த கதிரை கண்டுபிடிக்க வேண்டாம். நீங்க மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம மனோஜ் வந்து அசிங்கப்படுத்திட்டே இருப்பீங்க. எங்களோட பிரச்சனை நாங்களே பாத்துக்கிறோம் அப்படிமா வீராப்பா பேசிட்டு போறாங்க. இருந்தாலும் முத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறமா இந்த ரோகிணி ஏதோ பண்றாங்க அப்படிங்கிற கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சத்யா கிட்ட சில விசாரணைகள்லாம் பண்றாரு. இதுக்கப்புறமா வந்துட்டு சிட்டி கிட்ட போயிட்டு இந்த ரோகிணி வந்து உதவி கேட்கறாங்க. சிட்டியுமே நான் வந்து இதை பண்றேன், எனக்கு 2% கமிஷன் மட்டும் கொடுத்துருங்க அப்படிங்கலாம் சொல்லிடுறான். இதுக்கப்புறம் சிட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த கதிரை கண்டுபிடிச்சிடறான். பாதி பணத்தை அந்த கதிரை செலவு பண்ணிட்டா. இருந்தாலும் 25 லட்ச ரூபா பணத்தை வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துடுறான். ரோகிணி கிட்ட வந்து இந்த 25 லட்ச ரூபா பணத்தை அவங்க கிட்ட நான் கொடுக்க முடியாது, என்ன பண்ண முடியுமோ நீங்க பண்ணிக்கோங்க அப்படிங்கலாம் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ரோகிணி வந்து பாத்தீங்கன்னா போலீஸுக்கு போவேன் அப்படிங்கலாம் சொல்றாங்க. தாராளமா போங்க, நானும் வந்து உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களை பத்தியும் உங்களோட ரகசியங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அது எல்லாத்தையும் புட்டு வைக்கிறேன். உங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து எல்லா ஒன்றையும் சொன்னேன் அப்படின்னா உங்களோட வாழ்க்கையே போயிடும் அப்படிங்கலாம் மிரட்டுறான். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பணமும் பறி போயிடுது. இதுக்கப்புறம் முத்துக்கு இந்த விஷயத்துல ஒரு சந்தேகம் வந்துருது. இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சிட்டியை போய் நான் தட்டுக்கு அப்புறமா தான் ரோகிணியை பத்தின உண்மைகளை முத்துக்கிட்ட இந்த சிட்டி எல்லாத்தையும் உளறிடுறான்.